திருமாவை ஒரு சாதிய தலைவரை தாண்டி வளர்ந்து விடக்கூடாது, அதை நாம் அங்கீகரிக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். திருமாவை தவிர ஏறக்குறைய சிறுத்தைகள் ஒரு 100-200க்கு மேற்பட்டவர் குண்டர்ஸ்ல போட்டாங்க. இதே திமுக அரசு இப்போ எழுச்சி தமிழர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறார். அவர் இப்படி ஒரு ஒருமையில பேசினது, அவர் நீ சாதி தலைவர்னு பேசினது, வேங்கவையில் அவங்க மக்களுக்கே இப்படி இல்லாத பொல்லாத பேசுறத யாருக்காக தாங்கி பிடிக்கிறார். தன்னுடைய சாதி சனம் சமூகத்துக்கு பின்னாடி இருக்க வேண்டாம். இல்ல தவறான செய்தி சொல்லக்கூடாது. அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒரு 150 குடும்பம் இருக்கு. எங்க? வேங்கவையில் நிலையில மேதகுடைய தாய் இந்த மக்களுக்காக தனது உயிரையே குடும்பத்தோடு நான் மட்டுமல்ல பொண்டாட்டி புள்ள குழந்தை குட்டி அத்தனையும் தியாகம் செய்த ஒரு மாபெரும் தலைவர். அந்த அம்மாவை அப்படியே திருப்பி அனுப்பியதற்கு அத்தனை லாபிகளும் செய்தவர் யாரு? இந்த ராஜா. இல்ல அந்த பேட்டிலையும் சொல்றாரு, நான் நீலகிரிக்கு என் மக்கள் அங்க இருக்காங்க போறேன் அப்படின்றாரு. இத்தனைக்கு ஒரு பெரியாரிஸ்ட் ராஜா. அம்பேத்கர் புக்கு ஃபுல்லா படிச்சிருக்காரு. அப்புறம் முதல்ல பெரியாரிஸ்ட், அப்புறம் தான் ஏமாத்துவதற்கு அம்பேத்கர். ஸ்டார்டர் ஃப்ளைட்ல அந்த அம்மாவுக்கு எத்தனை கோடி கொடுக்கணும், வாழ்ந்து பார்த்துருக்கும்டா. வாழ்க்கை என்ன என்பது இப்படிப்பட்ட நபர் இந்த ராஜா 1500 கோடி ரூபாய் ஃபைன் மாப்பிள்ளை கொடுத்துருக்காரு. எந்த மாப்பிள்ளைக்கு? சபரீஷனுக்கு. ஏன் உன் பேரை சொன்னாலே 2G திமுகன்னு எங்களை காரி துப்புறாயா, அதனால நீ தயவு செய்து கட்சி விட்டு விலகி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ ஒரு பரபரப்பாக ராஜா அவர்கள், முன்னாள் ஒன்றிய அரசு அமைச்சர் அவர்கள், இன்று எம்பி, அவர் ஒரு மின்னம்பலம் என்ற ஒரு யூடியூப்பில் ஒரு பெண்மகளிடம் பேட்டி கொடுக்குறாங்க, மாணவர்கள்லாம் வைத்துக்கொண்டு. அவர் பேசும் பொழுதே அவர் ஒரு இடத்துல எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை ஒருமையில் பேசுகிறாரு. பேசிட்டு அவர் ஒரு சாதி தலைவர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு சுதாரிச்சுட்டு இல்லை அப்படி சொல்லலை அப்படின்னு சும்மா பேசுகிறாப்புல. அதை நம்ம பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் பார்வை? ஏன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் ஒரு பொதுவானவர், எல்லாத்துக்குமே நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுகவை பொறுத்தவரை அத்தனை பேருடைய பார்வை அப்படித்தான் இருக்கு. திருமாவை ஒரு சாதிய தலைவரை தாண்டி வளர்ந்து விடக்கூடாது, அதை நாம் அங்கீகரிக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கமே. திமுக செய்த பள்ளி பாவங்களை பூரா வாழ்நாள் முழுவதும் தூக்கி சுமந்தவர்கள் இந்த சிறுத்தைகள். எனக்கு அதில் பெரிய வருத்தம் இருக்குது. நீங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம், ஈழ போராட்டத்துக்கு உயிரே போனாலும் சரி நான் உண்ணாவிரதத்தை முடித்து கொள்ள மாட்டேன்னு நீங்கள் இப்போ பட்டினியாக கிடக்கிறார். இந்த பட்டினி கதை உலகம் பூரா போகுது. உலகம் பூரா தமிழர்கள் பூரா பதைக்கிறான். ஏண்டா திருமாவுக்கு என்னடா வந்தது? வாழ வேண்டிய வயசில் உண்ணாவிரதம் இருக்கிறார். கருணாநிதி உண்ணாவிரதம் இருக்கல, ராமதாஸ் இருக்கல, வைகோ இருக்கல, குழந்தை குட்டி பொண்டாட்டி ஒரு கார்பரேஷன் இருக்கு, எவனும் இல்லையே. வைகோ பார்க்குறாரு, ராமதாஸ் பார்க்குறாரு. ஒரே மேடையில் முஸ்லீம் லீக் தலைவர் ஜவஹர்லால் உட்கார்ந்துருக்காரு, பக்கத்திலே காவி வேட்டியோடு இலா கணேசன் உட்கார்ந்துருக்காரு. அப்படியெல்லாம் நடந்தது. திருமாவுடைய உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நீங்கள் வைகோ உட்கார்ந்துருந்தா நிலைமை வேறு, ராமதாஸ் உட்கார்ந்துருந்தா நிலைமை வேறு. தீர்வு கிடைச்சிருக்கு. தமிழக தலைவர் அத்தனை பேரும் திருமாவை ஒட்டி வீரமணி உட்பட அத்தனை பேரும் உண்ணாவிரதம் இருந்தால் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தமிழருடைய வரலாறே மாறி போயிடும். அப்போது இவர் இடையூறு செய்கிறார் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு. நீங்கள் ரவிக்குமார் கருணாநிதிட்ட இப்போ ஜூஸ் பாட்டில் வாங்கி குடிங்கிறார், ஏமாந்த ஊட்டியை விட்டுருவார் போடும். இதெல்லாம் பார்த்தோம். நானும் அந்த முன்னாடி உட்கார்ந்துருந்தேன். அந்த உண்ணாவிரதம் முடிகிற வரை, ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரை ராத்திரி நான் 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். போயிட்டு காலையில் 7 மணிக்கு தான் வந்துடுவேன். ஏன்னா அங்கேயே படுத்துங்கிற இடம் இல்லை அங்கேயே படுத்திருப்பேன். இப்படி உணர்ச்சி வசப்பட்ட காலம் அது. அந்த காலத்தில் திருமாவை தவிர ஏறக்குறைய சிறுத்தைகள் ஒரு 100-200க்கு மேற்பட்டவர் குண்டர்ஸ்ல போட்டாங்க. இதே திமுக அரசு. ஆமா, ஜாபர் சேட்டு அத்தனை பேரையும் கொடும் சிறையில் அடைத்தார். இப்படியெல்லாம்
செய்த கட்சி தான் திமுக. இந்த திமுகவை தூக்கி சுமப்பதை சிறுத்தைகளுடைய வேலை. ஆனால் திமுக தலைவர்களுக்கு சாதி தலைவராக தெரிகிறார். ஒரு சாதனை தலைவரா, ஒரு சாதி தலைவரா, சாதி தலைவராக. காரணம் இது நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன். திமுகவுக்கு சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு, வருத்தப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். சிறுத்தைகள் ஒன்றும் ஆட்சியை பிடிக்க போகிறதில்ல. அத்தனை பேரும் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போக போகிறதில்லை. இருந்தாலும் அம்பேத்கர் என்ன சொன்னார்? அம்பேத்கர் சொன்னது இந்த சட்டமன்றங்களின் வழியாக, நாடாளுமன்றங்களின் வழியாக தலித்துகளுக்கு அதிகாரத்தை வென்றெடுக்க முடியாது. அவரே தூக்கி வீசிட்டு போகிறார். அவரை தூக்கி அமைச்சராக கத்திரிக்காய் போங்கடா, நான் என்னோட மக்களோடு மக்களா அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு, ஒரு பண்பாட்டு புரட்சி உருவாக்குவோம். அப்போ இப்போ சிறுத்தைகளை பொறுத்தவரை என்ன எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம், நம்மளை விட்டா வேற வழியே இல்லைடா. இந்த மனநிலைக்கு வந்ததுடைய அகங்காரத்தினுடைய அளவீடு தான் சாதி தலைமையா. அப்புறம் ஒரு சாதாரணமாக காரணம் இன்னைக்கு அவர் எம்பியாக இருப்பது காரணமே விடுதலை சிறுத்தைகள். அப்போது இந்த ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஈழ போராட்டத்தினுடைய மாபெரும் துரோகி. என்ன அப்படி தெரியும்? ஆமாம், நான் ஒன்று கேட்டால் நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறீங்களே. திடீர்லாம் சொல்லலைங்க. எனக்கு இந்த பிரச்சனையில் எனக்கு அவர் மேலே கோவம், என்னோட நண்பர் தான். பட் இதில் அவர் சொல்லக்கூடாது. நேரம்னா அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். அதெல்லாம் தெரிவிக்க மாட்டார். நீங்கள் அடுத்து நான் இன்னொரு விஷயம் கூட பார்த்தேன், வேங்கை வயலில். சரி, இந்த ஈழ பிரச்சனை என்ன அதை சொல்லிட்டு? ஈழ பிரச்சனையில் நீங்கள் நூற்றுக்கணக்கான துரோகத்தில் எதை சொல்லுவது எதை சொல்லாமல் இருப்பது இல்லை. அதில் இவரை பற்றி இதை சொல்ல வந்தீங்களே. அதாங்க, அதாவது பார்வதி அம்மாவை மலேசியாவிலேருந்து இந்தியன் தூதரகம் விசா கொடுத்து விமானத்தில் ஏற்றி அந்த அம்மா சென்னை விமான நிலையத்துக்கு வருது. அப்படி வருகிற பொழுது நெடுமரம், யார் இந்த நெடுமாறன், வைகோ சைக்கோ, 2 பேரும் ரகசியமாக வைத்துக்கொண்டு அந்த அம்மாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம், மருத்துவமனைக்கு கொண்டு போய் திமுக எதிர்ப்பு பிரச்சாரம் செய்யலாம் திட்டம் போட்டு இவங்க இதை ரகசியமாக வச்சுக்கிறாங்க. ரகசியமாக வைத்திருந்த தகவலை நீங்கள் நிறைய ஈழ போராட்டத்தில் நிறைய அரசு உளவாளிகள் இருக்கான், இன்னைக்கு இருக்கான். ஜாபர் சேட்டு எவனோ பற்ற வச்சுட்டான். ஜாபர் சேட்டு உடனடியாக கருணாநிதி கவனத்துக்கு போய் கருணாநிதி ராஜாவிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். அந்த அம்மாவுக்கு மலேசியாவில் இந்திய தூதரகம் கொடுத்த இந்திய விசாவை ரத்து பண்ண வேண்டும். எங்க? மலேசியாவில். அந்த அம்மாவை வந்த விமானத்திலே திருப்பி அனுப்பணும். கொடுமை. இதுக்கு ராஜா உடனடியாக கருணாநிதியால் பணிக்கப்படுகிறார். ஏன்? திமுக எதிர்ப்பு பிரச்சாரம் தான் இந்த நெடுமரமும் இந்த வைகோ சைக்கோவும் செய்வார்கள். இதை முறியடிக்கணும்னா அந்த அம்மா திருப்பி அனுப்பணும். அந்த அம்மா வைத்தியத்துக்கு மயங்கிய நிலையிலே வருகிறார். விமானத்தில் 2 மணி நேரம் அந்த அம்மா இறக்கி கீழே கூட உட்கார வைக்கல. எங்கே உட்கார வைக்கிறான்? விமானத்துக்குள்ளேயே. விமானத்தில் பேசஞ்சரில் இறங்கிட்டா இல்லை ஏசியில் ஆஃப் பண்ணிடுவான். நம்மளும் பல உலக நாடுகள் பூரா விமானத்தில் போயிடும். அப்போ அந்த அம்மா முதலே பேஷண்ட், மயங்கிய நிலையில, மேதகுடைய தாய் இந்த மக்களுக்காக தனது உயிரையே குடும்பத்தோடு, தான் மட்டுமல்ல பொண்டாட்டி புள்ள குழந்தை குட்டி அத்தனையும் தியாகம் செய்த ஒரு மாபெரும் தலைவர். அந்த அம்மாவை அப்படியே திருப்பி அனுப்பியதற்கு அத்தனை லாபிகளும் செய்தவர் யாரு? இந்த ராஜா. செய்தி எனக்கு இப்போ இன்னைக்கு தான் தெரியுது. நீங்க மக்களுக்கு நிறைய செய்தி போல விஜய் திரிஷா செய்தி தான் நிறைய பக்கம் போகுது. இப்படிப்பட்ட துரோகி. இரண்டாவது பெரிய துரோகம் என்னன்னா, இந்த இப்போ கருணாநிதி, நீ கருணாநிதி சொல்லாங்க. ஐயா இறந்து போயிட்டார், டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி. இல்லைங்க, என்னை தூக்கில் போட்டாலும் சரிங்க, என்ன கருணாநிதி செய்த துரோகத்தை என்னால் மன்னிக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. ஈழத்துக்கு செய்த துரோகம் மட்டுமில்ல, இந்த இனத்துக்கு செய்த துரோகத்தையும் இதை விட மோசமாக நான் பேசாமல் நான் இந்த ராஜா அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, 2000 ஈழ போராட்டத்தில் அங்கே பூரா மனித உயிர்களுக்கு விலை மதிப்பற்ற மனித உயிர் பூரா
நீங்கள் ரத்தமும் சதையுமாக அந்த மண் பூரா நிறைந்து கிடக்கு. குழந்தை குட்டியெல்லாம் குடல் குண்டாமணி போய் கிடக்கு. இப்போது சரஸ்வதி மகாலில் அங்கே விழா, கருணாநிதிக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை யார் எடுத்து கொடுக்குறா? ராஜா எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்து சரஸ்வதி மகாலில் நடன நாட்டிய பெண்கள், தஞ்சாவூரில் இவர் ராஜராஜ சோழன் நடன நாட்டிய பெண்களுடைய அங்க அசைவுகளை எல்லாம் ரசிக்கிறார் கருணாநிதி. இதற்கு அங்கே என்ன நடக்குது? இனம் அழிந்து கொண்டு அந்த மண் முழுக்க ரத்தமும் சதையுமாக கிடக்குது. சரஸ்வதி மகாலில் சித்ரா சுப்பிரமணியம் அதை ஒரு நாட்டிய பாப்பாத்தி டான்ஸ் அப்படியே ரசிக்கிறாங்க 2 பேர். அப்போ இவர்கள் உண்மையான இனத்தலைவர்களாக நீங்களே சொல்லுங்க. இதுக்கு முழுக்க ராஜா இவருடைய விருப்பத்தை கண்ணசைவை நிறைவேற்றுகிற நபர். இதுதான் இந்த ராஜா பூர்வீகம் ஆண்டிமுத்து ராஜா. இவர் தமிழ்நாட்டிலிருந்து தாத்தா பாட்டம் பூட்டம் காலத்தில் தேயிலை தோட்டத்திற்கு கூலிகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். அப்படி கொண்டு போய் நீங்கள் மலையக தமிழர்கள் தான். நீங்கள் இந்த கோஸ்ட் கார்டு இருக்குல்ல, கரையோரத்தில் இருந்த பல்லர்கள் பறையர்கள், இவர்களுக்கு தான் அரசியல் அதிகாரமே இல்லை. இவர்கள் தான் அனாதைகள். இவர்களைத்தான் நீங்கள் ஆங்கிலேயன் காலத்தில் பல லட்சம் பேரை அடிமைகளாக கொண்டு போனான். எல்லா சாதிக்கும் ஒரு தலைமை இருந்தது, ஒரு அங்கீகாரம் இருந்தது. ஆனால் இந்த கரையோர பல்லர்களுக்கு பறையர்களுக்கு இன்றைக்கி 10 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அத்தனை பேர் இந்த உழைக்கிற மக்கள் தான். இந்த உழைக்கிற மக்களுக்கு தலைவர்களாக யாரை கொண்டு போகிறோன்னா தொண்டைமான் கொண்டு போய் இறக்குறான். உலகத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களை எதை ஒடுக்குகிறானோ அவனே அங்கே அமைச்சர், அவனே அமைச்சர். அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆண்டிமுத்து ராஜா இந்த மக்களுக்கு என்ன பண்ணாரு? ஈழத்தமிழர் மக்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் இருந்ததுங்க. இத்தனை ஆண்டு காலம் ஈழத்தமிழர்கள் பூரா 1 லட்சம் பேர் அகதி முகாம்லேயே கிடக்கிறான். 40 ஆண்டு காலமாக அப்ப மகன் பேர இதுக்கு இந்த அகதியாக வந்த ஆண்டிமுத்து ராசா குடும்பம் நீலகிரியில் 50,000 பேர். நீங்கள் நாய் கொசுக்கடியில் தேயிலை தோட்டத்தில் கூலியா அவனுக்கு அடிப்படை அங்கீகாரமே இல்லாமல் தகர கொட்டையில் 50,000 பேர் வசிக்கிறான். இந்த 50,000 பேருக்கு குறைந்தபட்ச தேயிலை கூலி நிர்ணயம் செஞ்சிருக்காரா ராஜா? இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை மேம்படுவதற்கு ஏதாவது செஞ்சிருக்காரான்னு இல்லை. எங்கே போய் நிற்கிறாரு? நீலகிரியில் போய் நிற்கிறார். நீலகிரியில் தான் அந்த மக்கள் கிடக்கிறான். இல்லை, அந்த பேட்டிலையும் சொல்கிறாரு, நான் நீலகிரிக்கு வந்து என் மக்கள் அங்கே இருக்காங்க போகிறேன் அப்படின்றாரு. அவரை ஏமாற்றுவதற்கு போயிருக்கேன். நீங்கள் ஒன்று சார், நீலகிரி எஸ்டேட்டு பூரா படுகாஸ் யாருன்னா கர்நாடகா லிங்காயத்னா பார்ப்பனர். எனக்கு பல பேர் சொன்னோடனே என்ன திட்டான், எப்படி நீ சொல்லலான்னு. வரலாறுகளை சொல்வதற்கு எதுக்கே பயம்? ஆனால் லிங்காயத்து வந்து சாதி ஒழிப்பில் கவனமாக இருந்தாங்க. சாதி ஒழிப்புக்காக போராடி இருக்கிறார்கள். பார்ப்பனர்கள் எல்லாம் வேஷம் போடுவான். இன்னும் அதாவது அந்த மண்ணு யாருடைய மண்ணுனா தமிழருடைய மண்ணு. இவர்கள் நீங்கள் எங்கேருந்து மைக்ரேட் ஆனவர்கள்? படுகாங்கிற பேரில், குறும்பருங்கிற பேரில், தோடருங்கிற பேரில் ஆதிவாசியுடைய உரிமைகளை பூரா இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கான் ராஜா. அந்த தோடர்கள் குறும்பர்கள் இவர்களுக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்காரா? இல்லை. தொட்டா தொலைச்சிடுவான். அவன் பூரா ஆர்எஸ்எஸ். யாரு? படுகாஸ் பூரா ஆர்எஸ்எஸ். அத்தனை பேரும் கர்நாடகா லிங்காயத்துனா பார்ப்பனர்கள். யாருக்கு பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்போ நீங்க அந்நிய படையெடுப்பு நடந்த பொழுது எல்லாம் தப்பிச்சு ஓடியா இங்க செட்டில் ஆயிட்டு மூஞ்சில அவங்க ஸ்டைல்ல கரிய மூசிக்குவாங்க மூஞ்சில. விகாரமா இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா நான் ராமதாஸ் கட்சியில் சேர்ந்த பிறகு 91ல் தோட்ட தொழிலாளருடைய மாநில பொதுச் செயலாளர் ஐயா ராமதாஸ் கட்சியில் நான் போய் என் வீடு அம்மா அப்பா ஊர் எல்லாம் விட்டுட்டு போய் 2 ஆண்டு காலம் அந்த தொழிலாளிகளுக்காக பெரிய தொழிற்சங்க அமைப்பை உருவாக்க, உரிமைகளுக்காக, நலனுக்காக இப்படி பல போராட்டங்கள் நடத்திட்டு கடைசியாக வந்து சேர்ந்திருக்கேன். சரி. அப்போ நீலகிரியினுடைய அத்தனை அரசியல் எனக்கு அத்துப்படி. அப்ப நீ சொல்வது பூரா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஆமா, களத்துல போய் நீங்க பார்த்துருக்கிறீங்க. நான்
களத்தோடு இருந்திருக்க 2 ஆண்டு காலம் 365 × 365 750 நாட்கள் நான் அந்த மண்ணோடு மண்ணா மக்களோடு மக்களா அந்த மலை மேலே ஏறி இறங்கி அங்கே எஸ்டேட் ஓனர்கள் பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா மலையாளியாக இருப்பான், கன்னடனாக இருப்பான், இல்லைன்னா லிங்காயத்தாக இருப்பான். ஆனால் தமிழ தினக்கூலி ஒடுக்கப்பட்டவன் எல்லாம் யாரு? ராஜா சொந்தக்காரன், பல்லர்களும் பறையர்களும் தான். அப்போ நீ மக்களுக்கு என்னையா பண்ண? லுங்கி கட்டிட்டு போனா போலீஸ் அடிப்பான், லுங்கி கட்டிட்டு போனா போலீஸ் அடிப்பான், திருட்டு கேஸ்ல அவனை பிடிச்சி உள்ள போட்டுருவான். எங்க திருட்டு போனாலும் லுங்கி கட்ட தமிழ். அப்போ நான் ராமதாஸ் இன்னைக்கு அவர் வீணா போயிட்டார், ஐயோ அப்பான்னு அழுகிறாரு. ஒரு காலத்துல ராமதாஸ் சொன்னா தமிழ்நாடே கிடுகிடுக்கும் அந்த காலகட்டம். அப்போ என்ன பண்ண, ஐயா நம்ம தமிழனை பூரா லுங்கி கட்டிட்டு போனா அடிக்கிறான். அப்போ லீனா நாயர்னு ஒரு மலையாளி கலெக்டர், லீனா நாயர், அந்த லாக்கப்புல பூந்து அடிப்பாரு தமிழனை, லாக்கப்புல பூந்து அடிப்பான் தமிழன், அனாத பயலுங்க. அப்போ ஐயா நீங்க அப்போ இவர் இருக்காரு தலித் எழில்மலை, மத்திய அமைச்சரானால நீங்க நேரா யாரு பிடல் கேஷோட போய் கை கொடுத்துட்டு வந்தார். ஆமா அவர் போராளி. ஆமா 2 பேரையும் கூட்டிட்டு போய் கோத்தகிரியில கூட்டம், ராஜா செய்யாமல் விட்டதை நான் செஞ்சேன் சார். கோத்தகிரியில கூட்டம், ஐயாவுக்கு ஒரு லுங்கி, ஐயாவுக்கு ஒரு தலித் எழில்மலைக்கு ஒரு லுங்கி, கூட்டத்தில் இருக்க மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு லுங்கி, தலையில ஒரு லுங்கி. பார்த்தா மக்கள் 3000-4000 பேர் வந்துட்டான், டீ எஸ்டேட் லேபர். இனிமேல் எங்களுடைய உழைக்கிற மக்களுடைய உடை லுங்கி தாண்டா, போலீஸ் தொட்டுப்பாரு, கலெக்டர் தொட்டுப்பாரு, தமிழனா முடிஞ்சா தொட்டுப்பாரு, முடிஞ்சா தொட்டுப்பாரு. சரி, பழைய ராணுவ வீரர் யாரு? தலித் எழில்மலை. அவர் 6 அடி இருப்பாரு, எல்லா மொழியும் பேசுவாரு, எல்லா பேரும் சட்டையை கழட்டிடுவேன், இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, இங்க கலெக்டர் எஸ்பி எல்லாம் ஹோம்ல சொல்லி சட்டையை கழட்டிடுவான். ஏண்டா இவனை கேட்க ஆள் இல்லையா? இன்னைக்கு கன்னடத்துக்கு என்னடா வேலை, மலையாளிக்கு என்ன வேலை, மார்வாடிக்கு என்ன வேலை, ஊட்டியை பூரா முடியும் வெளுத்து விட்டார். அப்போ இது யார் செய்ய வேண்டிய வேலை? ராஜா செய்ய வேண்டிய வேலை, ராஜா செய்யல. அப்போ இந்த ராஜா தான் இன்னைக்கு என்ன சொல்றாரு, அவன் சாதி தலைவையா, எப்படி உன் சாதி உனக்கு ஓட்டு போடுறான், உன்னை தூக்கி பிடிக்கிறான், அந்த மக்களை திமுக பின்னாடி ஒளிந்து கொண்டு வேங்கை வயல்ல அது வேற சொல்றாரு. வேங்கை வயல்ல பேட்டி, அந்த பொண்ணு பேட்டி கேட்குது, ஒரு குழந்தை கேட்குது, அங்க இருக்கிற மாணவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் இவர் தான் குற்றவாளி அவங்க சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அது நீங்க வேங்கை வயலில் ஒரு சமூகம் இருக்கு, மெய்யப்பன் அமைச்சருடைய சமூகம். அந்த சமூகம் குற்றவாளி இல்லையா என்பதை அரசு தான் முடிவு பண்ணணும். காவல் இல்லை, இப்போ குற்றவாளியாக சுமத்தப்பட்டிருக்கின்ற அந்த போலீஸ் முரளிராஜா அந்த தம்பியே சொல்றாரு, எங்க என்கொயரியில நாங்க சொல்லிட்டோமுங்க, முத்தையா தாங்க குற்றவாளி, அவங்க கூட சேர்ந்து ஒரு 3-4 குற்றவாளின்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு, அப்படி சொல்லவே இல்லை. திமுகவை தாங்கி பிடிக்கிறார், தன்னுடைய சாதி சனம் சமூகத்துக்கு பின்னாடி நிற்க வேண்டாம். இல்ல தவறான செய்தி சொல்லக்கூடாது, பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த மக்கள் கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க ஒரு 150 குடும்பம் இருக்கு எங்க வேங்கை வயல்ல தண்ணி எந்நேரம் வந்துட்டு இருக்கு, ஒரு தொட்டியில ஒரு 350 குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துக்கு தண்ணி பத்துறது இல்லை, ஒரே தொட்டி தான் இருக்கு. ஏன்டா பரப்பயிலுக்கு எதுக்கடா 24 மணி தண்ணி வருது இப்படின்னு அந்த ஊர் சேர்மனே கேட்டிருக்காரு. பிரச்சனை நடந்திருக்கு. இப்ப ஒரு பள்ளி மாணவர்கள் 2 பேரு இதே பிரச்சனை கொண்டு ஒரு கிணத்துல போய் கலந்துட்டு வந்திருக்கான். ஓ, அதுக்கு முன்னாடியே பக்கத்து ஊர்ல கலந்துட்டு வந்திருக்கான். 2 மாசம் ஸ்கூலுக்கே வரல. அப்ப அந்த பசங்க விசாரிக்கவே இல்லை. இன்னைக்கு ரிப்போர்ட்டோட வச்சிருக்கீங்க. ஆமா, அந்த பசங்க பேரு இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கவே இல்லை. அந்த பசங்க பேர் என்னன்னா அபினேஷ் அபிஷேக் 2 பயல்களும் முத்தையா ஏடிஎம்கே சேர்மன். இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி கிணத்துல போய் கலந்துட்டு வந்திருக்கான். இதை இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்க. அந்த நிகழ்வுக்கு முன்னாடி 2022 டிசம்பர் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இந்த பையில கலந்துருக்காங்க. ஆமா. ஆனா நீங்க விசாரணை எப்படி போகுதுன்னா, இந்த தலித் ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா 3 பேர், சுதர்சன், முரளிராஜ், முத்துகிருஷ்ணன். இவதான் குற்றவாளி எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ்ஷீட்டை போட்டான். சார்ஜ்ஷீட்டை போட்டு பால்பாண்டி போட்டார். பால்பாண்டி தான் சிபிசிஐடி டிஎஸ்பி. இப்போ ரிட்டையர் ஆயிட்டார். இப்போ கல்பனா டிஎஸ்பி வந்திருக்காங்க. குற்றவாளி தலித்தா முடிஞ்சு போச்சு. 150 பேர் இருக்கான் அங்க. நீங்க 2 பெரும் சமூகம் இருக்கு. அந்த சமூகம் வாக்கு 5000-10000 ஓட்டு வரும். 10000 ஓட்டு முக்கியமா? ராஜா, மனசாட்சி உள்ள ராஜா,
10,000 ஓட்டு முக்கியமா, 150 தலித் ஓட்டு முக்கியமானா, நீங்கள் குற்றவாளி முடிவு பண்ணிட்டு விசாரிக்க போகிறோம். குற்றவாளி யார? தலித் இளைஞர்கள் தான். அப்புறம் 25 குடும்பம் இருக்கு, 25 குடும்பத்துக்கு அது குற்றவாளி கூட அங்கதான் ஒளிஞ்சிருக்கான். இப்படி போலீஸ் விசாரணை போகுதுன்னா நியாயமான விசாரணை நடக்கல. ராஜாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சாதி சனமெல்லாம் விட்டுருங்க, நியாயமான விசாரணைக்கு அவருக்கு வந்து ஒத்துக்கொள்ளவில்லை. இதுதான் ராஜாவுடைய ஒரிஜினாலிட்டி. அப்போ இத்தனைக்கு ஒரு பெரியாரிஸ்ட் ராஜா அம்பேத்கர் புக்கு ஃபுல்லா படிச்சிருக்காரு. அதெல்லாம் அப்புறம் முதல்ல பெரியாரிஸ்ட், அப்புறம் தான் ஏமாற்றுவதற்கு அம்பேத்கரிஸ்ட். முதல்ல பெரியாரிஸ்ட். அதான் எல்லாம் எதுக்கு? ஏமாற்றுவதற்காக பெரியார் சட்டையை போட்டுக் கொள்வது, ஏமாற்றுவதற்காக ஊதா சட்டையை போட்டுக் கொள்வது. இதுதான் ராஜாவுடைய கதை. ராஜாவை பொறுத்த வரைக்கும் ராஜாவை இந்த வழக்கு 2G வழக்கில் காப்பாற்றியவர்களே பார்ப்பனர்கள் தான். என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, அதாவது முதல்ல வழக்கு எப்படி நடந்ததுன்னா, ராஜாவை இப்படியாவது சிறையில் அடைக்க வேண்டும் என்பது கலாநிதி மாறனுடைய தீராத கொள்கை. நீங்க நிறைய ரகசியம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. எப்படின்னா, நீங்க தயாநிதி மாறன் அந்த போர்ட்போலியோவில் இருக்கார், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கார். அப்போ டாட்டாவை மிரட்டி பல கோடிகள் பேரம் நடந்து போச்சு. டாட்டாவே என்ன பண்ணுறான்? டாட்டா அந்த அம்மா பேர் நீரா ராடியா, நீரா ராடியா மூலம் அந்த துறையை ராஜாவுக்கு வாங்கி கொடுக்குறான். யாரு? நீரா ராடியா. எப்படி? தயாநிதி மாறன் கலாநிதி மாறனை டம்மி பண்ணிட்டு பல கோடி பேரத்தின் அடிப்படையில் டாட்டாவே முன்னிருந்து செய்கிறார். யாரை விரட்டுறாரு? அவங்க 2 பேரும் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் விரட்டுறாரு. விரட்டிட்டு ராஜாவை துறை அமைச்சர், ராஜா துறை அமைச்சர். முரசொலி மாறன் பசங்களை விரட்டியது யார்? கனிமொழி மூலம், ராஜாஜி அம்மா மூலம் முரசொலி மாறன் பசங்களே விரட்டுறாரு. அப்ப எவ்வளவு திறமைசாலியா இருப்பார் யாரு? ராஜா. விரட்டிய பிறகு அவர்கள் முடிவு பண்ணா, எங்களை காலி பண்ணிட்டு ஆண்டிமுத்து ராசா இலங்கை அகதி, நீயே அமைச்சராயிருவியா? 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த துறையில நடந்த அத்தனை ஊழல் கோப்புகளும் சேகரிக்கப்படுகிறது. சேகரிக்கப்பட்டு 5 காப்பி, ஒன்று சிபிஐக்கு போகுது, ஒன்று பிஜேபிக்கு போகுது, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போகுது, இப்படி ஒன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு போகுது, ஒன்று சுப்பிரமணிய சாமி கூப்பிட்டு இது ஒன்றும் இல்லை 10 கோடி கூட நான் முடிச்சிடறேன்னு கேட்குறாரு. யாருக்கிட்ட? ராஜாட்ட பேர பேசுறாரு. ராஜா கருணாநிதி சொல்றாரு, அந்த ஆள் கிடக்கிற நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகுதான் ராஜா மீது நீங்க அறிவாலயத்துக்கு விசாரணை வந்து தயாளம்மாள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். இந்த நிலை வந்த பிறகுதான் தயாளம்மாளுக்காக கனிமொழி சிறைக்கு போகுது. இதுதான் இப்போ 2வது என்ன சொல்றாரு? என்னை சாமிகள் காப்பாற்றி விடுவார்கள். எந்த சாமி? ஐயர். நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயர்கள் என்னங்க சொல்லுவோம்? சுப்பிரமணிய சாமி. RSSல மோகன் பகாவத் சாமி. இந்த ஐயர்கள் பூரா இவரை காப்பாற்றி இந்த வழக்கு இப்போ நியூட்ரலா போச்சு. அப்போ நீ யாருடைய ஆளு? அம்பேத்கர் ஆளு இல்லையா? அவரு அம்பேத்கர் அவாள் ஆளு, இவரு பெரியார் ஆளு இல்லையா? ஆளு கிடையாது, எல்லாம் வேஷம். என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்க நம்பிட்டு தான் இருக்கிறேன். அப்பாவிகள் பூரா அப்படிதான் நம்பிட்டு இருக்கான். ஏதோ போய் நம்ம தலைவர் அப்படி தெரியாம பேசிட்டாரு. இல்ல திட்டமிட்டு தான் பேசுறாரா? திட்டமிட்டு தெரியாம ஃப்ளோல எல்லாம் வரல, பேசல. ஐயோ, அது நீங்க மன்மோகன் சிங் கிட்ட வீட்டுக்கு போறாரு. இந்த 2G வழக்கு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கையில் எடுத்துட்டாங்க. என்ன பண்ணலான்னு கேட்க போகும்போது மன்மோகன் சிங் சொல்றாரு, மன்மோகன் சிங் உடைய மனைவி கௌர், அந்த அம்மா அவங்களே டீ எடுத்துட்டு வராங்க. டீ எடுத்துட்டு வரும்போது, நீ ராஜா நீ பதவி விலகி ஆகணும், நீ ஜெயிலுக்கு போய் ஆகணும். யார் சொல்றான்? மன்மோகன் சிங் பிரதமர் சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, நீங்களும் ஜெயிலுக்கு வந்தாகணும். அந்த அம்மா கையில நடுங்கி புருஷனை பிரதமரை ஜெயில போடுறோம். காரணம் திமுகவுடைய வலிமை, இந்த அப்பாவி மக்களுடைய வலிமை. அந்த அம்மா நடுங்கி புருஷனை ஜெயில போட பிரதமரை, எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ராஜா நீங்க பல கோடி கொட்டுது,
இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான தொலைத்தொடர்புத்துறை முதலாளிகள் பூரா கொட்டி கொடுக்குறான். கோடிகளாக இருக்கு. இப்படி வருகிற பொழுது அவருக்கு ஒரு ஆசை, உலக அழகியோடு கோவாவில் ஒரு நாள் சந்திக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. நான் சொல்கிறதெல்லாம் அத்தனைய உண்மையை தவிர வேற இல்லை. அந்த உலக அழகி சார்ட்டர் பிளேட்டில் கோவாவுக்கு வர்றாங்க. அதாவது நீங்கள் இந்த அடித்தட்டில் மக்கள் இருக்கான்ல, அவன் தலைவன் ஆனால் ஜக்கி சொல்லுவதைப் போல அத்தனைக்கும் ஆசைப்படு, அடுத்த பொண்டாட்டிகள்ல ஆசைப்படு, ஜக்கி சொல்லுவார். அதே போல ராஜா சார்ட்டர் ஃபிளைட்ல அந்த அம்மாக்கு எத்தனை கோடி கொடுக்கணும், வாழ்ந்து பார்த்துருமுடா, வாழ்க்கை என்ன என்பது. இப்படிப்பட்ட நபர் இந்த ராஜா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊதா சட்டை போட்டிருக்காரு, அதுக்குள்ள கருப்பு சட்டை போட்டிருக்காரு, பதவியெல்லாம் போய் வர்றாரு, டெல்லியிலேருந்து வர்றாரு. இந்த வீர ரமணின்னு ஒருத்தர் இருக்கார்ல, பெரியார் திடல்ல, அவர் கருப்பு சட்டை வாடகைக்கு கருப்பு சட்டை எடுத்து ஒரு 100 பேரை கொண்டு போய் கியூ நிறுத்துறாரு ஏர்போர்ட்டில். அதாவது மாண்புமிகு போனால் என்ன, மந்திரி பதவி போய் வர்றாரு. மானமிகு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு மானமே போய் உங்களை துறைச்சி விட்டானே. 50 பேருக்கு தீக்கா கொடியோடு நிற்கிறான். எதுக்கு? லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி தெருவுக்கு வந்து பதவி விட்டு வருகிற பொழுது வீரமணி வரவேற்கிறார். மானங்கட்ட வீரமணி. அப்படிலாம் பேசக்கூடாது பெரிய மனுஷன். நீங்க வயசு என்ன? எபோ 90. எபோ 90, ஏறக்குறைய 97. பெரியாருடைய சொத்துக்களை அடைகாத்து வைத்துக் கொண்டு பெரியாருக்கு துரோகம் செய்கிற நபர்களை எப்படிங்க பேசுறது? பெரியார் வந்து இதை விட கேவலமாக பேசியிருப்பார். நீங்க எத்தனை லட்சம் தொண்டன் இருந்தான் பெரியார் இயக்கம், எத்தனை லட்சம் தொண்டன் இருந்தான். இன்னைக்கு வயசான கண்ணு தெரியாத காது கேட்காத ஆட்கள் தான் இருக்கான். பெரியாரோட கூட்டம்னா ஒரு 100 பேர் வருவான். 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போச்சோம்னா அடையாறு போகிறவன் அண்ணா நகர் போயிடுவான். அண்ணா நகர் போகிறவன் கண்ணு தெரியலப்பா, இதாயா பெரியார் தொண்டை, பெரியார் தொண்டை இதா. எத்தனை லட்சம் தொண்டனை பெரியார் விட்டுட்டு போனார். கருங்கடலே நான் சந்திக்கிறேன்னு ஜெகஜீவன் ராம் வந்து சொன்னார். நார்த்தில் ஒரு பெரிய தலித் தலைவர் ஜெகஜீவன் ராம், அவர் கூட்டம் அவர் என்ன சொன்னார்? கருங்கடலை நான் பார்க்குறேன்னு. எவ்வளவு பெரிய எழுச்சி, வீரம், விவேகம். தூத்துக்குடி மாநாட்டுக்கு, பெரியார் மாநாட்டுக்கு ரயிலே கடத்திட்டு போனான். அதிலிருந்து வந்தவர் தான் இந்த 2G ராஜா. இப்போ என்ன ஆனாரு? அவாள் இவாள் ஆக மாறி நீங்க 1500 கோடி ரூபாய் ஃபைன் மாப்பிள்ளை கொடுத்துருக்காரு. எந்த மாப்பிள்ளைக்கு? சபரீஷனுக்கு. ஏன் உன் பேரை சொன்னாலே 2G திமுகன்னு எங்களை காரி துப்புறாயா, அதனால நீ தயவு செய்து கட்சி விட்டு விலகிரு. என்ன அப்படி சொல்ற? ஆமா, இல்ல மன்னிச்சுங்க. அப்ப 1500 கோடி ரூபாய் கொடு. கலைஞர் இறந்த பிறகு மாப்பிள்ளை குடும்பம் எல்லாம் சேர்ந்து யாருக்கு ஃபைன் போட்டுது? ராஜாவுக்கு 1500 கோடி ரூபாய் அபராதம் விதித்த பிறகுதான் மன்னிப்போம் மறப்போம். ஐயா இது வாடகை சொல்ல ஐயா நம்பனா நான் நம்பாடி போங்க ஐயா, விடுங்க ஐயா. சரி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லையா, இது நமக்கு தேவையில்லாத வேலை. ரைட்டா, யாருக்கு என்ன கொடுத்தாங்க, யார் தனியாக பிளேனில் போனாங்க, அதெல்லாம் மேட்டர் இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரியாருடைய உண்மையான தொண்டன், அதை வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும்னா பார்க்கின்ற மக்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் பெரியார் இருந்திருந்தால் இப்போ வந்து எழுச்சி தமிழிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறார். அவர் இப்படி ஒரு ஒருமையில் பேசினது, அவர் நீ சாதி தலைவர்னு பேசினது, வேங்கவையில் அவங்க மக்களுக்கே இப்படி இல்லாத பொல்லாத பேசுனத பெரியார் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாரு? இல்லை, பெரியார் இருந்தா இது ஒன்று நடந்திருக்காரு. பெரியார் என்ன பண்ணுவார்? 1,00,000 பேரோட வேங்கவையில் இருந்திருப்பார். எங்க இருந்திருப்பாரு? வேங்கவையில். 1,00,000 பேர் கருப்பு சட்டை தொண்டை அங்கே 1,00,000 பேர் இருந்திருப்பான். அது சிறப்பு. சரி, இப்போ சொல்லிட்டாரு. இந்த நேரத்தில் ஐயா இருந்திருந்தாரு, அதுக்கு தான் ஒன்று சொல்லணும்ல. இல்லை, அதாவது இந்த ராஜா பெரியார் இருந்திருந்தால் அந்த நாக்கே வந்திருக்கு. அத நாக்கே இருக்க முடியாது. பெரியார் இல்லை இப்போ. அதனால இவ இப்போ பெரியார் யாருன்னா உதயநிதி தான் பெரியார். அவருக்கு உதயநிதி தயவுல தான், சபரீஷன் தயவுல தான் இவர் அரசியல் பண்ண வேண்டிய தேவை வந்திருக்கு. கனிமொழி தயவுல தான் அரசியல் செய்ய வேண்டிய தேவை வந்திருக்கு. அதனால அவருக்கு மலிவான அரசியல் தான் அவருக்கு தேவையை தவிர அம்பேத்கர் அரசியல், பெரியார் அரசியல்,
இந்த மண்ணுக்கேற்ற அரசியல் இது அவருக்கு அது அவர் அரசியல், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்களுடைய தலைவரை இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு தலைவராக இருக்கிறார். இப்போ இந்தியா லெவலில் ஒரு தேசிய தலைவராக வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் தெரியும், இப்போ கர்நாடகா, ஆந்திரா எங்கே போனாலுமே ஒரு கூட்டம் வருது. அப்படிப்பட்டவரை வந்து ஒரு இதாக பேசுவது வந்து உண்மையிலே அதாவது திமுக அவரை ஒரு பெரிய தியாகத்துக்கு, உழைப்புக்கு, வீரத்துக்கு ஆன இடம் திமுக கொடுக்க மறுக்கிறது என்பதுதான் அவருடைய வெளிப்பாடு, ராஜாவுடைய வெளிப்பாடு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ராமதாஸ் அப்படி பேசிட முடியுமா? கரெக்ட். அவர் வன்னியர் தலைவர் பேச அவரே சொன்னார், வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அந்த காலத்தில். ஏன்னா நீங்க மாவட்ட செயலாளர் அங்கே இருந்துருக்கீங்க, ரூமுக்குள்ள என்னென்ன பேசியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். அப்போ ராமதாஸ் இப்படி பேசிட முடியுமா? முடியாது. என்ன காரணம்? நீங்கள் அதுதான் சாதிய அடுக்கு. இங்கே தலித்துக்களை கேட்பதற்கு, பேசுவதற்கு எந்த நாதியும் இல்லை. அது யார் பேசுறது அதை பாருங்க, ஒரு தலித். அதுதான் இப்போ ராஜாவை பொறுத்த வரைக்கும் ராஜாவுடைய கருத்து அல்ல, அது திமுகவின் கருத்து. அது திமுகவை அவரை எப்படி பார்க்குது என்பதை ராஜா மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுதான் இதற்கான அளவுகோல். அப்படி இருக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். ஓப்பனாக மன விட்டு எல்லா கருத்தையும் சொன்னதற்கு ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.